சென்னை கலைவாணர் அரங்கத்திற்கு வந்த குகேஷுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்கு? போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? வணக்கம் விக்னேஷ். சிங்கப்பூர்ல நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர்ல தமிழ்நாடு கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வெற்றி பெற்றிருந்தாரு. சீன வீரரா இருக்கக்கூடிய டிங் வீரனை வீழ்த்தி 18 வயசுலயே 18வது கிராண்ட் மாஸ்டர் 18வது உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய குகேஷ் மிகப்பெரிய புகழுக்கும் பாராட்டிற்கும் சொந்தக்காரரா இருக்கக்கூடிய நிலையில குறிப்பா தமிழ்நாடு அவருக்கு ரூபாய் 5 கோடி பரிசு தொகையா அறிவிச்சு அவருக்கான பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இன்று மாலை 6:30 மணி அளவுல நடைபெற இருக்கக்கூடிய இந்த பாராட்டு விழால பங்கேற்பதற்காக குகேஷ் ஓமந்தூரார் மருத்துவமனை அந்த மெட்ரோ கிட்ட இருந்து கலைவாணரங்கம் வரைக்குமே ஒரு ஓபன் கார்ல தன்னுடைய அந்த உலக சாம்பியன் கோப்பைய கையில பிடிச்ச மாதிரியே ஊர்வலத்துல பங்கேற்று அவரை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பயங்கர உற்சாகமான வரவேற்போட அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒளிப்பதிவாளர் அசோக் காட்டிட்டு இருக்காரு நமக்கு. கிட்டத்தட்ட இந்த சாலை முழுவதுமே ஒரு பிரதான சாலையா இருக்கு. குறிப்பா இங்கிருந்து மெரினா காமராஜர் சாலைக்கு போகக்கூடியவர்கள், அதாவது அண்ணா சாலையில இருந்து வலதுபுறம் திரும்பக்கூடியவர்களும் சரி, இடதுபுறம் திரும்பக்கூடியவர்களும் சரி, ஓமந்தூரார் மருத்துவமனையினுடைய அந்த மருத்துவ கல்லூரி வாயிலாக காமராஜர் சாலை செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த வழியில தான் பிரதானமா பயணிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கு. போக்குவரத்து மாற்றங்கள் பெரிதும் செய்யப்படவில்லை, முன்கூட்டியே செய்யப்படாத ஒரு காரணத்தினால இதே சாலை வழி மார்க்கமாக தான் குகேஷும் அழைத்து செல்லப்படுகிறார். பொது போக்குவரத்தானதும் இதே சாலை மார்க்கமாக தான் இருக்கு. இதனால மிகுந்த ஒரு டிராபிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல, போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா அந்த பேரணியை பார்ப்பதற்காக சாலையினுடைய வலதுபுறமா, அதாவது காமராஜர் சாலையில இருந்து அண்ணா சாலை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இந்த பேரணியை பார்ப்பதற்காக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னை சாலை மார்க்கமா பயணிக்கக்கூடிய வாகனங்கள்லாம் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி இருக்கக்கூடிய காட்சிகளும் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம காமராஜர் சாலையை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் எதுவும் திருப்பி விடாத காரணத்தினால குகேஷோட வாகனத்துக்கு பின்னாடியே மாநகர பேருந்துகளும் பொது போக்குவரத்து வாகனங்களும் பயணிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் குகேஷ், அதாவது ஒரே சாலையில ஒரு பக்கம் குகேஷ், இன்னொரு பக்கம் பொது போக்குவரத்து வந்துட்டு இருக்கிறது. குகேஷனுடைய அந்த பாராட்டு விழாவை குறித்து பேசுறப்ப கலைவாண அரங்கம் இன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்க இருக்கிறாங்க. சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய, குறிப்பா இந்தியாவினுடைய பிரைடுன்னே சொல்லலாம், 5 முறை உலக சாம்பியனா இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்த் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே அதிகமான கிராண்ட் மாஸ்டர்கள் இருந்திருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர்கள் எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல அவங்களுடைய அவைலபிலிட்டி பொறுத்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறாங்க. குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசு தொகையான 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உட்பட்ட நிகழ்ச்சியா இருக்கு. அதாவது குறுகிய இடைவேளை, உலக சாம்பியன் பட்டம் வின் பண்ண உடனேயே குறுகிய இடைவேளையில இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதனால ஓரளவுக்கு ஒரு கிராண்ட் மாஸ்டர்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கும்னு சொல்லி பார்க்கப்படுது. அதிகமா பொதுமக்களுக்கான அனுமதி அப்படிங்கிறது பெரிதளவுல வழங்கப்படல. தமிழ்நாடு அரசு சார்பில் முக்கிய நபர்கள், குறிப்பா எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியா தான் இது இருக்கிறது. மற்றபடி எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஓபன் கிரவுண்ட்ல குகேஷுக்கான மிகப்பெரிய பாராட்டு விழாவா இது நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுச்சு. குகேஷுடைய கரங்கள்ல மூவர்ண கொடி ஏந்தி, அதே சமயம் இன்னொரு கையில அவருடைய உலக சாம்பியன் கோப்பையும் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பாக்குறோம். அந்த ஓபன் கார்ல நின்றுட்டு குகேஷ் அழைத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஒரு பேரணி. இந்த 1.5 கிலோமீட்டர் சாலை மார்க்கமா அந்த பேரணி அழைத்து செல்லப்படக்கூடியது. குகேஷுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய விதத்திலையும் இது ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பா பார்க்கப்படுது. இன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெற இருக்க நிகழ்ச்சியில முதலமைச்சர் கையில
ரூபாய் 5 கோடிக்கான அந்த பரிசு தொகை குகேஷுக்கு அரசு அறிவிக்கப்பட்டதன் பேரிலே வழங்கப்பட இருக்கிறது. டோர்னமெண்ட் பத்தி பேசணும் அப்படின்னா சிங்கப்பூர்ல நடைபெற்ற இந்த ஈவெண்ட்ல குகேஷ் கிட்டத்தட்ட 14 ரவுண்டு விளையாண்டாரு. 14 ரவுண்ட்ல முதல் கட்டமா பாக்குறப்ப 2 சுற்றுக்கள் வந்து குகேஷ் வெற்றி பெற்றிருந்தாரு. அதே சமயம் 2 சுற்றுக்கள் வந்து சீன வீரரான நடப்பு சாம்பியனா இருந்த, அதாவது முன்னாடி நடப்பு சாம்பியனா இருந்த இங்கிலேயரின் வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாரு. அப்படி பாக்குறப்ப 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல கண்டினியூ பண்ணிட்டு வந்திருந்தனால யாரு வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 6.5 புள்ளிகளோட கடைசி 14வது சுற்றை எதிர்கொண்ட 2 பேருமே பயங்கர டஃப்பரான ஒரு காம்படிஷன் தான் இருந்துச்சு அவங்க 2 பேர்த்துக்குள்ளயுமே. அந்த காம்படிஷன்ல தான் குறிப்பா குகேஷ் வந்து அதாவது 39வது நகர்வுல அந்த போட்டி சமன் செய்யப்படும் நினைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுலயும் வந்து குகேஷ் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில 7.5 புள்ளிகளோட உலக சாம்பியன் பட்டத்தை வந்து கைப்பற்றிருக்கிறாரு.